என்ன விஷயம் இது? ஏதோ சாதாரண விஷயமா இருக்கும் காதலை பொறுத்த வரைக்கும். அதுல கூட பசங்க பயப்படுறாங்கன்னு பொண்ணுங்க இதெல்லாம் நினைக்கிறீங்க இன்னைக்கு? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இப்ப நம்ம லவ் பண்றோம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன் நண்பர்கள்ட்ட சொல்ல பயப்படுறாங்க? என்னடா மச்சான் இந்த மூஞ்சிய போய் ஹனி சனின்னு கொஞ்சிட்டு திரியற? டேய், யாருக்கு என்னடா குறை? முதல்ல முன்னால ஃப்ரெண்ட்ஸ் தானே ஓடி போய் சொல்லுவாங்க. கொஞ்சம் பெருமையா பேசினா அந்த பொண்ணு முன்னாடி அந்த பையனுக்கு கெத்தா இருக்கும். ஒரு ஜாடியில பார்த்தா வால்யமயம் கமல் மாதிரி இருக்கு. கமல் மாதிரியா? பட் ஆனா அவங்க வந்து அந்த பையனை ஒரு டவுன் பண்ற மாதிரி, அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி பேசிட்டா ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? மாறிடுச்சா சீன்? என்ன லவ் பண்ணேன்னு சொன்னா அந்த பொண்ணு முன்னால அவனை கலாய்ச்சி அசிங்கப்படுத்திடுறாங்க. பண்றாங்க. ஓடி போய் லெமன் சோடா வாங்கி வரியா? போடா அறிவு கட்ட முண்டோம். அவன் என் மூஞ்ச பார்த்து தான் வாந்தி எடுக்கறான். What do you mean? இப்போ லவ்ல இருக்கும்போது ஆக்சுவலா வீட்ல இருந்து ஃபோன் பேசுறோம் அப்படின்னா ஐயோ அப்பா வந்துட்டாங்க, ஐயோ அம்மா வந்துட்டாங்க, இரு அப்புறம் கூப்பிடுறேன், அந்த விஷயத்துக்கே பயப்படுறாங்க. தொட நடுங்கும் உன் கால் உன் பேச்சு கேட்காம தடுமாறும். ஆக்சுவலா ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி கூட பேசலாம், அந்த மாதிரி எல்லாம் பேசுறது இல்ல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இப்ப சோஷியல் நார்ம்ஸால உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். இது ரொம்ப காலமா உங்களுக்கு எப்படி பசங்களுக்கு வந்துச்சுன்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. எனக்கு வந்து ஏஜ் 21 தான். நானே 3 ஃபெயிலியர் சந்திச்சு இப்ப 4வது இதுல இருக்கிறேன். அந்த 3 பொண்ணுக்குமே கல்யாணம் ஆயிருச்சு, இந்த மாதிரி இருக்காங்க. அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏன் உங்களால ஒரு காதல கூட கல்யாணத்துல முடிக்க முடியல? அவங்களுக்கு வந்து அவசரம். என்ன அவசரம்? எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். பொண்ணுங்களுக்கு அடுத்த வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். முதல் காதல் எத்தனை வயசுல? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போன உடனே சார். அது எப்ப பிரேக்கப் ஆச்சு? 20. ரெண்டாவது காதல் 20ல ஆரம்பிச்சு 20ல. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மூணாவது காதல் எப்ப? 20ல ஸ்டார்ட் ஆச்சு. 20ல தான் சார். அது எப்ப முடிஞ்சு? ரீசெண்டா 21ல. அப்ப இதே தொழிலாத்தான் அலையறியா நீ? சோ ஆவரேஜா 2.5 வருஷத்துக்கு 3 காதல் பண்ணிருக்கீங்க. ஓகே சார். நீங்களா யாருடா? How do I tell you? ஏன் அது ஒர்க் அவுட் ஆகல? அந்த பொண்ணு மேரேஜ், அவங்க வீட்ல மேரேஜ் பேச்சு எடுத்துட்டாங்க. மேரேஜ் இப்பவே கண்ண கட்டுது. இந்த புள்ளிட்டு ஏன் நீங்க அந்த கல்யாணத்தை அப்ப போய் கேட்க வேண்டியதானே, நான் காதலிக்கிறேங்கன்னு? எனக்கு வயசு இல்லைல. நீங்க என்ன எஃபர்ட் எடுத்தீங்கன்னு கேக்குறேன். நான் எந்த எஃபெக்ட் எடுக்கல. லவ் பண்ண எஃபர்ட்டை தவிர நீங்க எந்த எஃபர்ட் எடுக்கல. வந்து இப்ப நான் என்ன உங்கட சொல்றது? இப்ப நீங்க ரெண்டாவது அதே 20ல வந்துச்சுல, இந்த காதல் எப்ப முறிவடைஞ்சிருச்சு? ஐயோ வேணா, சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். ஆன்லைன் கிளாஸ்லயே ஆரம்பிச்சு ஆஃப்லைன் கிளாஸ் வந்த கோவிட். ஓ ஓகே ஓகே. உங்களுக்கு முதல்ல ஒரு காதல் தோத்துருச்சுல, அந்த வேதனை இல்லையா உங்களுக்கு? இல்ல சார். ஈடு கட்டுறதுக்கு தான் அடுத்த லவுக்கு போனது. இந்த பிசினஸ் பயமா இருக்குனே, பார்க்க முடியலனே, கேவலமா இருக்குனே. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து அவ்வளவு சீரியஸா இல்லன்னு கூட வச்சுக்கலாம் சார். விளங்கும்டா. லவ் அப்படின்றப்ப ஓகே லவ்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை நான் ஈஸியா கடந்து வந்துட்டேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அது வந்துட்டே இருக்கான் போறா. 2 காதல் தோல்வி அழிஞ்சிருச்சு போச்சேன்னு உங்களுக்கு வருத்தம் இல்லையா? இல்ல. இது 3வது ஏன் போச்சு? சொந்தக்காரங்க சேர்த்து வச்சிருவாங்க, அப்படியே லைஃப் லாங் கண்டினியூ ஆகும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சரி, 3வது ஏன் தோல்வி? மாட்டிக்கிட்டேன் சார். அவங்களுக்கு வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்க. போச்சடா, போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? முயற்சி எடுத்தேன் சார். என்ன முயற்சி தான் எடுத்தீங்கன்னு கேக்குறேன். அம்மாட்ட அப்பாட்ட சொல்லி பார்த்தேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. அம்மா வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி. காலேஜ் படிக்கிறப்பே மேரேஜ் இது பண்ணிட்டாங்க. அப்படியே அடுத்தடுத்து 1 மாசத்துக்குள்ளே கல்யாணம் இது பண்ணிட்டாங்க. என்னடா இழிச்சவே பாருங்க, என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. நீங்க அப்ப போய் அங்க பேசிருக்கலாம்ல, சொந்தக்காரங்க தானே. சொந்தத்துல நடுவுல மாமா ஒரு கேரக்டர் இருக்கலாம். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. அவங்கள வச்சு பேசி பாத்துருக்கலாம்ல. பண்ணிருக்கலாம் சார், ஆனா எனக்கு கமிட்மெண்ட் இருந்ததுனால. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். வேற என்ன கமிட்மெண்ட் உங்களுக்கு? புரியலையே. இல்ல புரியல. நான் இப்பதான் எம்ஏ பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து நான் PhD. அப்ப இருந்துடா லவ் பண்ண, எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானே டேய், அதான் சொல்றேன்லடா. நான் அந்த ஏற்கனவே ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு, காதல காப்பாத்தவே முடியாதுன்னு தெரியுது. Brother, it's not a joke, brother. It's not a joke. அம்மா முடியாமாங்க, அப்பா முடியாமாங்க, ஏதாவது பண்ணலால, அழுது எழுது புறலாம், நான் அந்த பிள்ளை தான் கட்டுவேன்னு சொல்லலாம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. அந்த காதலை வெற்றிகரமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு ஏன் இல்லைங்கிறதா என் கேள்வி. அப்படி கேளு, தெரியாது. நீங்க வந்து லவர் பாய் மாதிரி ஒரு இமேஜ் தான் பில்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. யூ ஆர் நாட் சீரியஸ் அபௌட் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கு. உங்கள் காதலிடம் அவர் இதுக்கெல்லாம் பயப்படுறது எனக்கு எரிச்சலாக இருப்பது என்ன தோன்றது என்ன? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஒரு ஆர்குமெண்ட் எங்கக்குள்ள how do I feel அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணும்போது அந்த கான்வர்சேஷன்ல இருந்து ஓட ட்ரை பண்றா. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அவங்க ஒரு ஆன்சரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஆன்சர் தான் நம்ம சொல்லுவோம்னு நம்மளால முடியாது.
வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. பேசி புரிய வச்சு அதனால சால்வ் ஆகும். டைமே வந்து பேசிட்டே இருந்தா சண்டை வெடிக்க தான் செய்யும். இப்போ இந்த நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், ஆனா கோவம் தான் மட்டும். அந்த சண்டை போட்டா அவங்க நம்மள விட்டு போயிருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவங்ககிட்ட சண்டையவே வேணாம். பயமா பயப்படாத, பயப்படாதா. ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் சார் அவங்க இதை கேட்கும் பொழுது. என்ன விட்டு போயிட மாட்டல, நீ வந்து என்னை எதனா கல்யாணம் பண்ணிப்ப. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அது ஒரு வாட்டி கேட்க மாட்டாங்க சார். ஒவ்வொரு வாட்டி சண்டை முடிஞ்சது போதும், சண்டை இல்லை இடக்கும் போதும் வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் வந்தா ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே. அது நான் வந்து அதை எப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, தயவுசெய்து சத்தியம் பண்ணி எனக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. எங்களுக்கு தெரியும் அவங்க இருக்க போறாங்கன்னு தெரியும். இப்போ நம்ம லவ் பண்றோம் தெரியும். பட் இருந்தாலும் அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லிட்டே இருக்கோம்ல. அந்த மாதிரி என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்னோட ரொம்ப மெச்சூரிட்டியா இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களோட ஓவர் மெச்சூரிட்டியை வந்து என்னால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற வெக்கமல்ல இல்ல. நல்ல மெச்சூர்டான குரூம்டான ஒரு இண்டிபெண்டன்டான பையன் திமிரு பிடிச்சவனா இருப்பானா? இது ஒரு நல்ல கேள்வி. கண்டிப்பா இருக்க மாட்டாங்க சார். இருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி ஒரு பெண்ணு மட்டும் திமிரா இருப்பா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. ஸ்ட்ராங் விமன் நீங்க சொல்றத நீங்க எப்படி மீன் பண்ணிக்கிறீங்கன்னா, திமிரு பிடிச்ச பொண்ணு அப்படின்னு மீன் பண்ணிக்கிறீங்க. இதுதான் தவறான விஷயம். காதலில் பயப்படுவது யார்? என்னால பெண்களோட பயத்தை தான் வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதுதான் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீட்டுல ஒரு பாத்திரமே இருக்கு, அவங்க விளக்கி வைக்கிறாங்கன்னா ஒரு பாராட்ட அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க. இது ட்ரூ. ஆமாயா. மத்த ஆண்கள்லாம் இதை பண்ண மாட்டாங்க. அவர் ஈக்குவலிஸ்டா இருக்கேன், நான் இதை பண்றேன், ஆனா இவ ஒரு தேங்க்யூ கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களே. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா இல்ல அப்படிங்கிறது. இப்ப அப்பலாம இருக்கீங்க. நான் வந்து என் அப்பாவனாலே ரொம்ப பயம் சார். ஏன்னா நான் வீட்டுல காதலிச்சு மாட்டிக்கிட்டேன் சார். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? போன்ல வால்பேப்பர் வச்சிருந்து நான் மாட்டிக்கிட்டேன் சார். வால்பேப்பர்ல என்ன படம் வச்சிருந்தீங்க? அவ போட்டோ தான் சார் வச்சிருந்தேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆனா சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது மாத்திப்பேன் சார். ஈவினிங் கான்ஷியஸா மாத்திடுவீங்க. அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள நீங்க போன் பேசிட்டீங்க உங்களுடைய காதலியோட. உங்க அம்மாவோ அப்பா உள்ள வந்தா டப்புனே அப்பா வராங்க, அப்ப பேசுறேன் அப்படின்னு கட் பண்றது யார்? எனக்கு எங்க அப்பா தாங்க பயம், மத்தபடி நான் ஐ லவ் யூங்க. நான் என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு மரியாதை, அதாவது நான் லவ் பண்றது அம்மாவுக்கும் தெரியும், அப்பாவுக்கும் தெரியும். வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்களுடைய நம்பர் அவங்க பாத்துருக்காங்க, வால்பேப்பர் எல்லாமே இருக்கும். ஆனாலும் அவங்க வரும்பொழுது டாப் கியரை போட்டு மேல தூக்குமா. நம்ம வந்து அங்கதான் பேச மாட்டோமே தவிர்த்து மாடிக்கு வரேன்னு சொல்லிட்டு மாடியில வந்து பேசுவோம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. கமிட்டட் அந்த ஒரு டேக்குக்குள்ள போறதுக்கே there is a lot of fear. அந்த கமிட்டட்ங்கிற டேகுக்கு நீங்க பயப்படுறீங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த மௌனராகம் படம்லாம் பாத்தீங்களா? எனக்கு அப்பையிலேருந்து அந்த படம் ரொம்ப பிடிக்கும். கார்த்திகேல சூப்பரா பேசுவார். ஒண்ணு பண்ணு, ஊரை கூட்டி மைக் போட்டு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு, அப்ப நான் பதில் சொல்றேன். இப்ப இடத்த காலி பண்ணு. லைப்ரரியில போய் மைக்ல வச்சு சொல்லுவார், இது எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சொல்லு அப்படின்னே போயிட்டு லைப்ரரியில போய் சொல்லிடுவார். நான் உன்கிட்ட மட்டும் தான் சொல்லணும்னு இருந்தேன். பாத்தீங்களா? அது மாதிரி ஒரு மைக் கொடுக்குறேன். உங்க காதலை நீங்க அறிவிக்கிறனா டிக்ளேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கண்டஸ்டன்ட் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட கத்திட்டு இருக்காங்க. நம்ம கண்டஸ்டன்ட பாப்போம். நான் ஒரு பொண்ணை ரொம்ப நாள் லவ் பண்றேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன். இதெல்லாம் உங்கள்ட்ட என் ஃப்ரெண்ட்ஸா உங்கள்ட்ட எல்லாத்துக்கும் சொல்லணும். வலு கட்டாயமா தாலி கட்டுங்க, ஓடி போவோம், நாங்க பாத்துக்கிறோம். ஏன்னா இத்தனை நாள்ல மூடி மறைச்சிட்டே இருக்கிறது. அவளை வந்து ரொம்ப நேசிக்கிறேன். காதல் என்னோட காதலை என் உயிர் இருக்க வரை அவளுக்கு தான் கொடுப்பேன், உயிரையும் அவளுக்கு தான் கொடுப்பேன். அதேப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஹாய் சக்தி, நம்ம வந்து எந்த அளவுக்கு லவ் பண்றோம் அப்படின்ற விஷயம் நம்மள தாண்டி நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்ல தெரியும். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இதே அளவுக்கு இதை விட அதிகமாகவும் தான் நான் உன்னை காதலிப்பேன். ஸோ நான் சக்தியை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். பேர் சொல்றதுக்கான காரணம் அது யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியணும் சொல்லிட்டு. ஓ, நீ அப்படி வரியா? ஸோ கட்டினா ஒன்றை மட்டும்தான்டா, அவ்வளவு. காலேஜ் முடிச்சதுல இருந்து எப்ப கல்யாணம்னு கேட்டவங்க எல்லாருக்கும் ஒரு பதில். டாப் கியரை போட்டு மேல தூக்குமா. வக்கீல் பொண்ணு, வாயாடி பொண்ணு, எப்படி மாப்பிள்ள வர போறான்னு எல்லாரும் எத்தனையோ பேர் பேசியிருக்கீங்க. எங்கடா இந்த ஏரியால தாங்க இருக்கான், அவன் மட்டும் என் கல்ல மாட்டா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கானான்னு தெரியல, நான் எனக்கானவனா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான். அவர் கண்ண பாரியா, அவர் கலர பாரியா. அவனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். எங்களுக்கெல்லாம் பிரியாணி காத்திருக்கு, கண்டிப்பா வாங்க. அசால்ட் இது வாசனா முத்து தூள் கலப்பிட்டமா. அப்பா, அம்மா, மாமா எல்லாருமே கேட்டுக்கோங்க. நான் வந்து ஒருத்தரை லவ் பண்றேன். ஓஹோ,
கதை இப்படி போகுது. நாங்க லவ் பண்ண 4 வருஷமும் யாருக்குமே தெரியாம போன்ல மட்டும் பேசிக்கிட்டு நாங்களே நேர்ல பாத்துக்காம தான் இருக்கோம். ஓகே 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 லவ். ஆனா அதுக்காக இந்த லவ் எல்லாம் நேர்ல பாத்துக்கிற லவ் விட எந்த விதத்துலயும் குறைஞ்சிராது. கடைசி வரையும் அவனையே லவ் பண்ணி அவனையே கைப்பிடிப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். நல்லா இருக்க போற எனக்கு நல்லதே நடக்கும். இந்த அப்பா அம்மாக்கு தெரியாதா இப்ப சொல்றதுதான்? ஏன்னா பரவாயில்லையப்பா, சம்மதில்லாதான் இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.